ஹரி ஓம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. ஓம் நல்ல கணபதியே நாங்காலமே தொழுதால் அல்லல் மணிகளெல்லாம் மகிழமே சொல்லறியே தும்பிக்க யான்காலில் விழுதால் வினதியரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார். என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த ஆதிகால பரிகார வகுப்பு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த உலகம் பூரா முடக்கு தோஷத்தை பத்தி ரொம்ப பிரபலியமா இருக்காங்க. இன்னைக்கு இந்த முடக்கு தோஷத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு யாராவது சொல்லுங்க. சரி, இப்போ ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் முதல்ல ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய லக்னம் கணிக்கணும். அந்த ஜாதக சூரிய அச்சாம்சத்தை எடுத்து லக்னம் கணிக்கணும். அந்த லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல என்ன கிரகம், 3ல் என்ன கிரகம், இப்படி 12 கிரகத்துக்குள் 12 ராசிக்குள்ள 9 கிரகத்தை அடைக்கணும். அதுக்கு மகாதிசை பிரிக்கணும், தசாபுத்தி எல்லாம் பிரிக்கணும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சு தான் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு அதை வச்சு பலன் எடுப்பாங்க. அப்போ ஒரு குறுகிய காலத்துல இப்படியே பாரம்பரிய ஜோதிடமா வந்தது. இப்ப சமீப காலத்துல என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை ஒழிச்சு வச்சாலும் ஒரு நாள் வெளியில வந்துருன்னு. இந்த முடக்குங்கிறது ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் ஆயிடுச்சு. ஐயா வீட்டுல போடுங்க, ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில பாருங்க இந்த ஜோதிடம் எங்க கொண்டு போய் விடுது கேட்டீங்கன்னா, எல்லா வீட்லையுமே ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா வீட்டிலையுமே ஒரு ஜோதிடர் ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2030 60% எல்லாருமே ஜோசியராக தான் இருப்பாங்க. இந்த ஜோசியரா இருக்கிறதுனால என்ன நல்ல பலன் என்ன கெட்ட பலன் கேட்டீங்கன்னா, முதல் எல்லாருமே இந்த உலகம் பூராமே ஆன்மீகத்தில் இறங்கி இந்த வான சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஜோசியரு நம்ம கிட்ட தான் வரணும், நம்ம சொல்றத போய் அவங்க பலன் அளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த காலத்துல பெரியவங்க எல்லா வீட்லயும் இருந்து எல்லா வீட்லயும் ஒரு பஞ்சாங்கம் இருந்தது. அந்த கந்தை பார்ப்பாங்க. வருஷம் 11 பங்கு வரவு 4 பங்கு செலவுன்னு அந்த கந்தை பார்ப்பாங்க. அப்போ எல்லா வீட்லயுமே கிராமங்களை இன்னைக்கு ஊர் பரப்பளவு ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால நம்மளால வந்து ஜோதிட மக்கள் தொகை கம்மியா இருந்தது. வீட்டுக்கு வீடு பெரியவங்க இருந்தாங்க. அந்த பெரியவங்க இருந்ததுனால ஒரு பள்ளி விழுந்ததுன்னா ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு விநாயகர் கோயில் போய் தண்ணி எடுத்து ஒரு அருகம்பேடு வச்சு ஊத்திட்டுவான்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பரிகாரமா செஞ்சு நிவர்த்தி. இப்படியே பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்ப காலப்போக்கில் அந்த பெரியவங்களோட காலமெல்லாம் ஒரு தலைமுறை அழிஞ்சு இப்போ ஒரு 100க்கு 40% தான் இருக்காங்க. 60% பெரியவங்களே இல்லை. எல்லா காலம் போயிருச்சு. அப்ப பெரியவங்க யாரு அப்படின்னா இந்த 40% தான் பெரியவங்க இருக்காங்க. ஒரு 70-80 வயசுல இன்னைக்கு ஒரு பாட்டி தாத்தாவை பார்க்கறது ரொம்ப ரேர். அவங்க எல்லாம் மகாபாரத ராமாயணத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டே அந்த காலத்துல இருப்பாங்க. ராமா ராமான்னு கூப்பிடுவாங்க, எந்திரிச்சா முருகாம்பாங்க. இப்படி எல்லாம் வந்து அவங்க அவ்வளோ அழகா கடவுளோடவே வாழ்ந்தாங்க எல்லாரும். அதனால கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பூர்ண ஆயுள் வாங்கி போனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர், பெரியவங்களை பார்க்கறதே ரொம்ப ரேர். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஜோதிட உலகத்துல இந்த முடக்கு தோஷம்ங்கிறது அதுல என்ன கொடுத்துருக்குதுன்னு சென்டர்ல பாருங்க. ராசி கட்டத்துக்குள்ள முடக்கு சமாச்சாரத்தை பத்தி நான் எழுதியிருப்பேன். வெரி குட். சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகும் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்னா ஏன் அந்த இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்னு எழுதியிருக்கலாம்ல? அது ஏன் வந்து சூரியன் என்ற நட்சத்திரம்னு எழுதுனீங்க? அதுல ஏன் நான் எழுதியிருக்கேன்? அதுக்கு யாராவது விட சொல்லுங்க. ஒரு சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்னு எழுதியிருக்கேன். சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போலாமல்ல? அது ஏன் வந்து
ம். ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தது சூரியன் தந்தை தான். சரி. உயிரினங்கள் தந்தை கிட்ட மூலமா தான் வருது. அதனால நீங்க சூரியன் நட்சத்திரம் எடுத்துட்டீங்க. ரைட். இப்போ பூர்ணிமா அம்மா சொல்றது வந்து கரெக்டான வார்த்தை. அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகணும். எதுக்கு எடுத்தோம்னா, சூரியன்னா ஒரு அப்பாவோட உயிர் கருதா சூரியன். சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி ஏன் முடங்கி போகுதுன்னா, சூரியன் என்பது ஒரு அப்பாவுடைய, சூரியன்னா அப்பா, அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்துல பனிக்கூடத்துல வச்சு 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ வெளியில வருது. அப்ப இதுக்கு வந்து சூரியன்னா, சூரியன் என்பது ஒரு கரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான் சூரியன். அப்பா தந்தையுடைய உயிர் கருவில் இருந்து தான் எல்லா பெண்களும் ஆண்களும் வெளியில வந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல யாரு முதலா இந்த உலகத்தை படைச்சாங்க அப்படின்னா, சூரியன்னா தந்தை தான். இந்த தந்தையுடைய உயிர் கருவில் இருந்து வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ரேவதியா இருந்தா எந்த வீடு முடக்கு வரும்? மேச வீடு முடக்கு வரும். மேசம் தானே? சிம்ம வீடா? நீங்க ஏதோ தப்பா சொல்லுவீங்களான்னு பார்த்தா ஒருத்தர் சவுண்ட் இல்லையல்ல. சரி. சிம்ம வீடு முடக்கு ஒரு உதாரணம். சிம்ம வீடு முடக்கு. இப்ப இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுட்டீங்க. ரைட்டு. அந்த பேட்டர்ல என்ன கொடுத்துருக்குதுன்னா, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன். அப்போ ஒரு தந்தையோட உயிர் கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளியில வரும்போது சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் தான் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி. யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு யாராவது தெரியுமா? உங்களுக்கு தெரியல. யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் சொல்லுங்க. ரைட்டு. அவிட்ட 2ஆம் பாதம் கரெக்டுங்களா? யாருமா பேரு? பூங்கொடி அம்மா. இப்ப வந்து அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து அவிட்டம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அவிட்டத்துக்கு எந்த வீடு முடக்கு வரும்? துளாராசி முடக்கு வருமா? உங்களுக்கு என்ன லக்கணம்மா? மேச லக்கணம். லக்கணத்துக்கு 7ஆம் இடம் முடக்காமா? அவ்வளவுதான். அப்ப 7ஆம் இடம் முடக்கா இருந்தா பூங்கொடி அம்மா ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட இடத்துலதான் முடக்கு தோஷம் விழுந்திருக்குது. கரெக்டுங்களாமா? இதுதான் பாயிண்ட். உங்களுக்கு எளிமையா புரியுதுங்களா? அம்மா சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து அவிட்டம்னு சொல்லியிருக்காங்க. அவிட்டம் வந்து நீங்க பேட்டர்ல என்ன காமிக்குது? துலாவுல அவங்க மேச லக்கணம்னு சொல்லியிருக்காங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம். மேச லக்கணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேசத்துக்கு துலாம் எத்தனாவது வீடுங்க முடக்கு? அப்ப 7ஆம் இடம் என்ன? ஒரு பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடம் என்னங்க? அவ்வளவுதான். கணவன் ஸ்தானம் அவங்க ஜாதகத்துல பிறக்கும் போதே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்ப திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வருது. இப்ப புரியுதா உங்களுக்கு? பூங்கொடி அம்மா இப்ப உங்களுக்கு புரியுதா? சுமித்ரா தேவி அம்மா இல்ல இல்ல அதை விட்டுருங்க. நீங்க இப்ப விஷயத்துக்கு நேரா வாங்க. அந்த அம்மா அவிட்ட நட்சத்திரம் சொல்லிட்டாங்கல்ல. மேச லக்கணம் அம்மா. அவங்க வந்து பூங்கொடி அம்மா மேச லக்கணம். முடக்கு பேட்டர்ல என்ன இருக்குது? அது எந்த வீடு வருது? அவ்வளவுதான். அப்ப முடக்கு ராசி துலாம்னா அவங்க லக்கணத்தை நீங்க கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு எத்தனாம் இடமோ அத்தனாம் வீடு முடக்கு. 7ஆம் வீடு முடக்கு. இவங்களுக்கு நல்ல நண்பர் அமைய மாட்டாங்க. நல்ல வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது. திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது. இப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள. இது ஜோசியர், அதனால நம்ம பேசிக்கலாம். அப்ப 7ஆம் வீடுங்கிறது இந்த ஜாதகத்துல முடக்கு 7ஆம் பாவம் இருக்கு. அப்ப அவங்க ஜாதகம் தான் நீங்க நினைக்காதீங்க. எல்லாத்தோட ஜாதகத்திலையுமே முடக்கு ராசி ஒருத்தருக்கு பாதிக்கும்.
அப்போ அப்போ வந்து முடக்கு வந்து 7ஆம் இடத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப 7ஆம் இடத்தை கண்டுபிடிச்சோன்னே இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டா, 7ஆம் இடம் முடக்கா இருந்தா அவங்க திருமண வாழ்க்கை ஆனதுக்கு அப்புறம் தான் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க வெளி உலகத்துக்கு வருவதும், அவங்க தனிமையா ஒரு தொழிலை தேடுவதும், தன் திறமையை வளர்த்திக்கொண்டு நினைப்பதும், கணவர்னால நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது, நாம தான் இந்த உலகத்துல தன்னோட கையை வச்சு கரணம் பாடி வரணும்னு அவங்களா புரட்சி எடுத்து வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். கரெக்டுங்களாமா? அப்போ அவங்களுக்கு பலம் வந்து ஆண்களுடைய பலம், வீட்டுக்காரருடைய பலகம் வந்து அந்த 7ஆம் பாவம் முடக்கா இருந்தா இதுதான் பிரச்சனை. இப்ப யாராவது ஒருத்தரோட ஜாதகம் வந்துச்சுன்னா என்ன லக்னம்னு பாருங்க, சூரியன் என்ன நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு பாருங்க, சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த வீடு முடக்குன்னு பாருங்க, அது அவருடைய பிறந்த லக்கணத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு பாருங்க, அத்தனாவது வீடு முடக்கு, அதை மைனஸ் சொல்லி பாருங்க, அக்யூரேட்டா இருக்கு. எப்படி? சரி, சூரியன் இருந்து போறாரு, சூரியன் நட்சத்திரம் சொல்லுங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத? பாதசாரத்துல அது தெரியாதுன்னா விட்டுருங்க, அது தெரியாதுன்னா விட்டுருங்க. 8ல சூரியனுக்கு எல்லாம் கணக்கு இல்ல. இத பெரிய இது இந்த படிப்பை புடிச்சுக்கிட்டீங்கன்னா வேற லெவல் இல்ல. யாருது? பூர்ணியமா? பூர்ணியமா என்ன நட்சத்திரம் சூரியன்ன்றது? உத்திராட நட்சத்திரமா? உத்திராடத்துக்கு வந்து உங்களுக்கு விருச்சிக வீடு முடக்கா? நானே சொல்றேனே, பார்க்காமலே சொல்றேனே, எனக்கு மனப்பாடா. உத்திராட நட்சத்திரத்துக்கு விருச்சிக வீடு முடக்க. பூர்ணியமா என்ன லக்னம்? மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம் முடக்கா? செவ்வாய் வீடே முடக்கு. செவ்வாய்னா வீட்டுக்காரருடைய பலகீனம். புனர்பூச நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரிஷபம் முடக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? லக்னத்துக்கு 8ஆம் இடம் முடக்காமா? அவ்வளவுதான், 8ஆம் இடம் மாங்கல்யே முடக்கு. பேருக்காக நீங்க வாழ்ந்துக்கலாம், கடவுளை தான் கெட்டியா பிடிக்கணும். கரெக்டா? அப்ப குடும்பத்துக்குள்ள வந்து நீங்களே கணவன், நீங்களே மனைவி. எப்படி கார்த்திகம்மா? பூசம்னா கடகம் முடக்கு. என்ன லக்னம் கார்த்திகம்மா? மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் முடக்கு. வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டுல, ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன திருப்தி இல்லைங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க வீட்டுக்குள்ள. யாருக்கு? கார்த்திகை அம்மாவுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன், 7ஆம் வீடு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. புனர்பூசம் வந்து எங்க விழுகும்? 7ஆம் வீடு தானே விழுகும் கார்த்திகம்மா. இருக்கட்டும்மா, 7 குடைவர். புனர்பூசம் வந்து வீடு கொடுத்த நட்சத்திரம் வந்து 7. அந்த 7 குடைவர் புனர்பூசம் போய் ரிஷபத்துல முடக்கு. கரெக்டுங்களா? ரிஷபம் தான் முடக்கு. அம்மா பூச நட்சத்திரத்துக்கு புனர்பூச ரெண்டுக்குமே ரிஷபம் தானே முடக்கு. அப்புறம் என்ன? 5ஆம் வீடு தானே முடக்கு. 5ஆம் இடம் என்பது என்ன பொருள்? என்ன ஆசை நிறைவேறக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் எல்லாம் பெத்துக்கிறதுக்காக இந்த குழந்தை திருமண வாழ்க்கை இருக்கும். குழந்தைகள் எல்லாம் பெத்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச சந்தோஷத்தை அடைய விடாது. அதுதான் 5ஆம் இடம் முடக்கு. எப்படி? இந்த மாதிரி 5ஆம் இடம் முடக்கு இருந்தா குழந்தை கொண்டு போய் தத்து கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா முடக்கு தோசை நிவர்த்தி ஆயிரு. எப்படி? தத்து கொடுத்துருவாங்க. 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்து, வண்டி எதுவுமே அவங்க பேர்ல இருந்தா அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாகும். வீட்டுலதான் பிரச்சனை அதிகமா உருவாகும். இப்படி 4ஆம் இடம் முடக்கா இருக்கிறவங்க வீட்டுல இருக்க விட வாடகை வீட்டுல போய் இருந்தாங்கன்னா பிரச்சனை குறைஞ்சிடும். என்னங்கம்மா? கடகத்துல சூரியன் இருந்து போதுமா? சூரியன் நிக்கிற நட்சத்திரம் எது பாதசாரத்துல?
சூரியன் நிக்கிறது வந்து இப்ப முடக்கு தோஷத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணின்னு ஆமாமா அது இல்ல, உங்க ஜாதகத்துல சொல்லுங்க. என்னோட ஜாதகத்துல உங்க- சூரியன் உங்க ஜாதகத்துல சூரியன் வந்து பாதசாரத்துல சூரியன் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கார்? தெரியலைங்க சார். அது நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்க. ஓகே சார். அடுத்த வாரம் சொல்லுங்க, உங்களுக்கு அது வந்து எல்லாம் எப்பவுமே இந்த பாதசாரத்தை வச்சுக்கோங்க. ஐயா எனக்கு சூரியன் வந்து பூசத்துல இருக்கு. தனுசு லக்னம். பேர் சொல்லுங்க. தனுசு லக்னம் சூரியன் வந்து பூசத்துல இருக்குயா. பூச நட்சத்திரம் வந்து ரிஷப வீடு முடக்கு, தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு முடக்கு. கரெக்டுங்களா ஐயா? ஐயா எனக்கு பேட்டனே இல்லையா. இல்ல இல்ல அது பாருங்க இருங்க, உங்களுக்கு நான் அனுப்புறேன். 6ஆம் வீடு முடக்கு, 6ஆம் வீடு முடக்கு. ஐயா சேலத்துல இருந்து பேபி தனுசு லக்னம் சூரியன் வந்து மர நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல நிக்கிறாங்க ஐயா. மக நட்சத்திரத்துக்கு மேச முடக்கு, தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் முடக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. இப்படி டக்குன்னு நீங்க தூக்கணும். அந்த பேட்டர்னை மனப்பாடம் பண்ணி வைங்க. ஆச்சு உச்சும் எப்படி படிச்சிருப்பீங்களோ அது போல அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டு பாருங்க. முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நட்சத்திரம் நீங்க எண்ணி வரணும். விரல் விட்டு இந்த விரல் விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா மீன லக்னம் ஐயா. சூரியன் வந்து உத்தராடத்துல இருக்காங்க ஐயா. உத்திராடம் இருந்தா உத்திராடமா இருந்துச்சுன்னா விருச்சிக முடக்கு. விருச்சிகம் இருக்குங்களா? சரிங்க. என்ன லக்னங்க? மீன லக்னம் ஐயா. மீன லக்னத்துக்கு 9ஆம் இடமே முடக்கு. கரெக்டுங்களா? இந்த 9ஆம் இடம் முடக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 9ஆம் இடம் தான் கடவுள். 9ஆம் இடம் தான் கடவுள், கோயில், தர்ம, தானம் எல்லாமே. இவங்க வந்து 9ஆம் இடம் எப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ அதுல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்க. அப்போ இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணா தானே நீங்க நல்லா இருக்க முடியும். ஆமாங்க ஐயா. இப்ப உங்களுக்கு புரியுதா? முடக்கு தோஷம் 9ஆம் இடம் என்பது சாமி வீட்டுக்கு விட்டு வாசப்படியிலே நிக்க வீட்டுக்குள்ள வராது. அப்ப முடக்கு நம்மளே லாக் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் யாரு கொடுத்த கர்மான்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பா வந்து நம்மளுக்கு உயிர் கருவிலிருந்து உருவாகும் போது கொடுத்த கர்மா தான் சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கு கர்மா. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான். கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அம்மாவோட கர்ப்பத்துல போய் உயிரை உருவாக்கி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணின கர்மாவை இப்ப நாம கருவுல இருந்து வெளியில வந்து இப்ப நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த சரி பண்ணாம நாம ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கலி தோஷம்னு சொல்லி வாழ வேண்டிய வயசுக்கு இப்ப பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு தந்தையோட கர்மாவை கண்டுபிடிச்சு ஆரம்ப காலத்திலேயே அந்த தந்தையோட கர்மாவுடைய முடக்கு தோஷத்தை சுத்தப்படுத்திட்டா உங்க ஜாதக அசுர வளர்ச்சிக்கு போகுமா போகாதா? கண்டிப்பா போகும் ஐயா. அப்ப அதை கண்டுபிடிக்கணும்ல நம்ம. கரெக்டுங்களா? இப்ப அதுக்கு தான் உங்களுக்கு இந்த முடக்கு தோஷத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன். ஒரு சின்ன கட்டம் போடுங்க, ஒரு ராசி கட்டம் போடுங்க, உங்களுக்கு முடக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஒரே ஒரு ராசி கட்டம் மட்டும் போடுங்க. ஐயா சொல்லுங்க. சரி. இல்ல நான் என்னங்கிறேன்னா இப்போ ஒரு சூரியன் வந்து ஆயிலியம் 4ஆம் பாதத்துல இருக்கிறாரு சார். ஆயிலி 4ஆம் பாதத்துல இருந்தா சிம்ம வீடு தானே முடக்கு, ஆயிலி நட்சத்திரத்துக்கு. ஆமாங்க. அப்ப சிம்மத்துக்கு லக்கணத்துக்கு 11ஆம் இடம் தானே முடக்கு. உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதரி இருக்காங்களாமா? சகோதரன் இல்லைங்க சார். சரியா போச்சுங்களா? 11ஆம் இடம் தானே மூத்த சகோதரி. சகோதரன் தம்பி ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்ல. இன்னொரு தம்பி இருக்காரு, இளைய சகோதரன் இருக்காரு. மூத்தவர் எனக்கு இன்னொரு தம்பி இல்ல. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல இவங்க வந்து சுமித்ரா தேவி அம்மா சொல்ற விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? அவங்களுக்கு வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு அவங்களுக்கு முடக்கு எங்க விழுகுதுன்னா ஆயிலி நட்சத்திரத்துலதான் சூரியன் என்ற நட்சத்திரம் பிறந்திருக்குது. அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ஆயிலியத்துக்கு வந்து சிம்மராசி வீடு வரும். அப்ப இவங்களோட லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடமா வரும்? சிம்மம் 11ஆ வரும். 11 இடம் வரும். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர்கள்.
சகோதரன் சகோதரி. அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துல 11ஆம் இடம் முடக்கா இருந்தா இவங்களுக்கு மேல இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் அவங்க விருத்தியாக மாட்டாங்கன்னு இந்த முடக்கு தோஷம் சொல்லுது. எப்படி? அவர் ரெண்டு தம்பி தானே சார், எனக்கு வந்து தம்பி தான், நான் தான் பெரிய பொண்ணு. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு மேல 11ஆம் இடம் முடக்கா இருந்தா அதுக்கு மேல கரு வளர்ச்சி ஆகாது, கரு உருவாகாது. அதைத்தான் இந்த மாதிரி ஜாதகக்காரர்கிட்ட மூத்த சகோதரியை சோதிச்சு கேட்டாங்கன்னா, மூத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு 11ஆம் இடம் முடக்கா இருந்தா மூத்தவங்க அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் உங்களோட உறவு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். நான் தான் சார் பொண்ணு, எனக்கு ரெண்டு தம்பிங்க, ரெண்டாவது தம்பி தான் இல்ல, ஃபர்ஸ்ட் தம்பி இல்ல, ரெண்டாவது தம்பி இருக்கு. கரெக்டுங்கம்மா. அது நீங்க சொன்னதான் மூத்தவங்க இல்ல, அதைத்தான் சொல்ல வருது. அதே போல இன்னொரு விஷயம், இது உயிர் காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கு. பொருள் காரகத்துவத்துல என்ன பாதிக்கப்படுதுன்னா, அவங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம். கொள்முதல் எவ்வளவு போட்டு தொழில் பண்ணாலும் லாபத்தை எடுக்க முடியாம தவிப்பாங்க. இதுதான் அந்த ஜாதகத்தோட உண்மையான ரீசன். கரெக்டுங்களாமா? நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழில வந்து லாப நோக்கத்துல நம்ம தொழில் செஞ்சா எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு அந்த தொழில் இருந்து பணத்தை எடுக்க முடியாம தவிப்பீங்க. இதுக்கு ஒரே கொள்முதல் போடாத தொழிலை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே காசு வரும். அதுதான் பரிகாரம். இதை இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்களா ஜோசியர், நீங்க என்ன 10 காசு சந்தனம் 10 காசு குங்குமம், இது என்ன குங்குமம், இது என்ன கொள்முதல் உங்களுக்கு?